எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் டிஷ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது செசமி சிக்கன். ஸோ இதில் நம்ம ஒரு ஸ்பெஷல் சாஸ் செஞ்சு இந்த சிக்கனில் நம்ம போட்டு செய்ய போகிறோம். ஸோ இது நல்லா ஸ்வீட்டாக கொஞ்சம் டேங்கியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த செசமி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய முதல்ல சிக்கனை ஊற வைக்கணும். நான் 500 கிராம் போன்லெஸ் சிக்கனை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை க்யூப்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம். இதில் 5-6 பூண்டு பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2-3 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோளமாவு, பொடியாக நறுக்கின சிவப்பு மிளகாய் 1. உங்ககிட்ட சிவப்பு மிளகாய் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து பீட் பண்ண ஒரு முட்டை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை 1 மணி நேரம் ஊற வைங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை டீப் ஃப்ரை பண்ண போறேன். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை போட்டு பொரிங்க. இது லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் ஆகும். சிக்கன் ஃபுல்லாக வெந்ததும் எடுத்து வைங்க. அடுத்து இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்பெஷல் சாஸ் செய்ய போகிறேன். பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் தேன், 2 டேபிள் ஸ்பூன் பிரவுன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அகல பேனை சூடு பண்ணி செஞ்ச சாஸ் மிக்ஸ்சரை ஊற்றுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. அடுத்து சின்ன கிண்ணத்தில் 4 டேபிள் ஸ்பூன் சோளமாவு போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் கரைங்க. சோளமாவு கலவை இப்போ ரெடி. இதை சாஸ் மிக்ஸ்சரில் ஊற்றுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. சாஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். உங்ககிட்ட வயர் விஸ்க் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் சாஸ் கட்டி தட்டாமல் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ சாஸ் நல்லா திக்காயிடுச்சு. இது பார்க்க கொஞ்சம் ஷைனியாக டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் பொரிச்ச சிக்கன் துண்டுகளை போட்டு கிண்டுங்க. சிக்கன் சாஸில் நல்லா கோட் ஆகணும். இது 2 நிமிஷத்துக்கு சாஸில் கொதிக்கட்டும். கடைசியாக நறுக்கின வெங்காயத்தாள் கீரை, நறுக்கின சிவப்பு மிளகாய், வறுத்த வெள்ளை எள்ளு தூவுங்க. செசமி சிக்கன் இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க.
அருமையான செசமி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இதில் வந்து சிக்கன் பீசஸ் நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ஸ்டீம்ட் ரைஸ் இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஏதாவது சிக்கன் டிஷ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.